ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கமாக போகிற மாதிரி வெளியே வீலாக போகாமல் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே ஒரு குயிக்கான ஒரு ஈஸி சமையல் தான் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமனாக யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்கிறது தான் சிக்கன் 65. இது இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னா, ரொம்ப குயிக் ப்ரிப்ரேஷன் தான். நம்மளே ஓன் மசாலா அப்படிலாம் கிடையாது, ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கிற மசாலாஸ் தான். இது யூஸ்வலாக பண்ணுறது தான், அதே வேலை நம்ம இன்றைக்கி பண்ணலாம். ஸோ 65க்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற மசாலா வந்து ஆச்சி சிக்கன் கபாப் ஆர் 65 மசாலா. ஸோ அப்புறம் நல் ருச்சி. ஏன் நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறேன்னா, ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நாங்கள் முன்னாடி ட்ரை பண்ணதுனால. ஸோ அதனால தான் நான் 2 டைப் ஆஃப் மசாலா யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து லெமன் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன் ஆல்ரெடி. அப்புறம் இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு ப்ளஸ் பைண்டிங்க்காக கொஞ்சமாக நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டுட்டு கலருக்காக வேணால் கொஞ்சம் என்னோடய விருப்பம், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், தேவையில்லைன்னா யூஸ் பண்ணாதீங்க. நான் கொஞ்சமாக என்ன போடுவேன்னா காஷ்மீரி சில்லி. ஸோ அது கொஞ்சம் கலர் கொடுக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் ரெட் கலர் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் அப்பிடைசிங்காக இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. இப்போ பிசைஞ்சிட்டுக்கோங்க. ஸ்பூனில் பிசைகிறது பந்தாவாக இருக்குன்னு பார்த்தேன், பட் வேலைக்கு ஆகலை. ஸோ அதனால் கையிலே இறங்கிட்டேன். ஸோ கையில் இந்த மாதிரி நல்லா அழகாக பிசைஞ்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 20 to 30 minutes வெயிட் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி பண்ணுற பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு, ஈவன் நான் ஃபிஷ் ஃப்ரையாக இருந்தாலுமே நேராக வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அது மசாலா உள்ளே போய் பிடிக்கும், இன்னும் பைண்டிங்கும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி வரும், அந்த மசாலா பிரிஞ்சு போகாது எண்ணெயில். ஸோ அதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஸோ என்ன பண்ணிடலாம், இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கடாயை வச்சாச்சு, ஒரு குட்டி கடாயை வச்சாச்சு. குட்டி கடாயை வச்சுக்கிட்டு இனி சூடு பண்ணுறப்போ சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயில் யூஸ் பண்ணணுமோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 25 minutes நான் வந்து சிக்கனை ஊற வச்சேன். ஸோ ஊற வச்ச சிக்கனை இப்போ எடுத்து ஆல்மோஸ்ட் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆமாம், ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் நம்ம வந்து 65 எடுத்து அப்படியே போட்டுடலாம் எண்ணெயில். ஸோ ஆல்மோஸ்ட் எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து சிக்கனை எடுத்து உள்ள போட்டுடலாம். அதில்
65 எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு எடுத்துப்பேன். ஏன்னா கருவேப்பிலையுடைய ஃப்ளேவர் வந்து எண்ணெயிலையும் பொரிஞ்சு அப்புறம் அது சிக்கன்லையும் கொஞ்சம் வரப்போ அதோடைய ஃப்ளேவரும் அரோமாவும் சரி ப்ளஸ் அதோடைய டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கருவேப்பிலை யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணாதவங்க வேண்டாம், அவங்கவுங்க விருப்பம். எப்படி இருக்கு? உப்பு கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கா? Like it? Do you like it? I like it. You like it?